சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 4ஆம் நாள், அஷ்டமி திதி இரவு 9:53 வரை, மிருகசீரிடம் நட்சத்திரம் மாலை 4:47 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலனுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருள் வாங்குவதற்கோ, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவினையும் செய்து அதன் மூலமான பணவரவு, லாபங்கள், உயர்வுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமையும் இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல் இன்றைக்கி குடும்பத்தில் கூட நீங்கள் நல்ல பேர் எடுக்க முடியும். இது வரைக்கும் அப்பா, அம்மா போன்ற மூத்தவர்கள்கிட்ட, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, அந்த மாதிரியான அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேரே எடுக்க முடியல. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று நினைக்கிறாங்க, இப்படியே நம்ம பேரை கெட்டுக்கிட்டே இருக்கே. இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே மூத்தவர்களை திருப்திப்படுத்தி அவர்களிடம் நல்ல விதமான நற்சான்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, நற்பெயர் எடுக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரம் முதல் விருப்பப்பட்டதை நீங்கள் செய்யக்கூடிய சில வசதி வாய்ப்புகள் எல்லாமே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரும். சிலருக்கு குறிப்பாக பாட்டு கற்றுக்கணும், பரம்பரை அமைப்புகளில் உள்ள சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை போலவே பாரம்பரியமான நம்முடைய கலாச்சார அமைப்புகளில் சில விஷயங்களில் ஆர்வம் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில அமைப்புகளின் மூலமாக புதிய அறிமுகங்கள் அல்லது நட்புகள் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு தம்பி, தங்கைகளின் மூலமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய தம்பிக்கும் தங்கைக்கும் எதையாவது ஒன்று சுமூகமாக அவங்கள சமாதானப்படுத்துகிற விதமாக எதையாவது ஒன்று செஞ்சு, என்ன இருந்தாலும் இவர் என்னுடைய அண்ணன், என்ன இருந்தாலும் என்னுடைய அக்கா என்பது மாதிரியான மூத்தவர்களிடம் ஒரு சகிப்புத்தன்மையையும், பெரியவர்கள் சில நிலைகளில் சிறியவர்களுக்கு இறங்கி போகக்கூடிய நல்ல தன்மையையும் கொடுக்கக்கூடிய யோக நாள் மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஓய்வு நாள் இன்னைக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் ஒளி மிகுந்த நிலைமையில் அப்படியே வளர்பிறை அமைப்பில் கிட்டத்தட்ட பாதி ஒளி பொருந்திய அமைப்பில் வந்துட்டார். இதுவரைக்கும் பண விஷயத்திற்கு இருந்து வந்த தடைகள் நீங்குது. சும்மா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன், காசு தான் கிடைக்க மாட்டேங்குது, உழைப்பு வீணாகுது, என்னை பயன்படுத்திக்கிறாங்க, எல்லா நிலைமைகளையும் என் ஐடியாவை கேட்டுக்கிறாங்க, என்னுடைய உடல் உழைப்பை பயன்படுத்திக்கிறாங்க, ஆனால் காசு கொடுக்கறதுக்கு மட்டும் இவர் ரொம்ப கஞ்சனாக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் எனக்கு இப்படித்தான், நான் தான் ஏமாளியாக இருக்கிறேன், இளிச்சவாயனாக இருக்கிறேன், கேட்பதற்கு மனசே வரமாட்டேங்குது. அவர்களாவது கொடுக்கணும் இல்லையா, என்னுடைய ஒரு நிலைமையை பார்த்து அல்லது என்னுடைய உழைப்பை பார்த்தாவது அவர்கள் உரியதை கொடுக்க வேண்டும் இல்லையா. இந்த மாதிரியான மனக்குழப்பங்களில் தன்னுடைய ஏமாளித்தனத்தை தானே பார்த்து நொந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல உயர்வுகள் வரக்கூடிய, பணவரவுகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும். சிலருக்கு சொல் பலிதம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு வாங்க, ஏதேனும் ஒரு நிலைமையை அடுத்த வாரத்திலேயே சரி செய்து கொடுத்துட்றேன், அடுத்த மாதத்திலேயே உங்களுக்கு இதை முடிச்சு கொடுத்துட்றேன், இந்த மாதிரியான ஒரு சொல்லை காப்பாற்றக்கூடிய தன்மை இன்றிலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. கணவன் மனைவி பிரிந்திருந்த நிலைமைகள் அத்தனையும் மாறி மறுபடியும் ஒன்று சேரலாம், என்ன இருந்தாலும் இவர் அப்படி ஒன்றும் பெரிய தப்பை பண்ணிடல அப்படின்ட்டு கணவன் பேரில் மனைவிக்கும், மனைவி பேரில் கணவனுக்கும் ஒரு நிலையில் சுமூகமான மனமாற்றங்கள் வரக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றமுள்ள நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரங்க எல்லோருக்குமே இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஒளிச்சந்திரன் அமர்ந்திருக்கின்ற ஒரு திட மனது வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. வர்றது வரக்கட்டும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோதிடம் இன்றைக்கி வரும். ஒரு புத்துணர்ச்சியே இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இந்த வாரத்திலேயே என்ன பண்ணலாம், வேலையில் இப்படிப்பட்ட சங்கடங்கள் இருக்கே அதை எப்படி முடித்து கட்டலாம், வேலையே கிடைக்கலையே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் வேலைக்கு போகலாம், இந்த மாதிரியான ஜீவனோபாயங்கள்னு சொல்லப்படக்கூடிய பணம் வர வழிகளை மனசு நல்லா ஆராய்ஞ்சு அதற்கேற்றாற் போல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
எங்கே கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் இனிமேல் அப்படியே நல்ல பேர் திரும்ப வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சில பல அமைப்புகளில் இவரை நான் என்னால் திருப்திப்படுத்த முடியாமல் போச்சுங்க, அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பிரச்சனைகள் இப்படி இருந்தது, இவர் இந்த நேரத்தில் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாரு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரான்றதும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கு அவரிடமே போய் உங்களுடைய பழைய கால தர்ம சங்கட சூழ்நிலைகளை விளக்கி உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நிரூபிக்கின்ற நல்ல நாளாக, இழந்து போன நற்பெயரை பெறுகின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு திரவ ரீதியிலான பொருட்களின் மீது ஈடுபாடு வரும், அதன் மூலமான நல்ல லாபம் வரும். பால் பொருட்களின் மூலமான ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அதிகாலையில் எந்திரிச்சு வெளியே போகக்கூடிய வேலை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்துடணும் என்பது மாதிரியான வேலைகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற அத்தனை மிதுனராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இன்றிலிருந்து நல்ல விதமான வேலை முன்னேற்றங்கள், தொழில் மாற்றங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும், பெண்களுக்கு அறவே மன அழுத்தம் விலகக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்கு. மிதுனராசிக்காரங்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 12ஆம் இடம்ன்றது ஒரு நிம்மதியான தூக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கு ஓய்வு நாள். கடந்த ஒரு வருஷமாகவே கடகராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இல்லை. ஆனாலும் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் 11 மணிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி இன்று இரவு அமைதியான ஆழ்ந்த ஆனந்தமான நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். நிம்மதியாக தூக்கம் வரணும்னா பிரச்சனைகள் முடியணும், அல்லது பிரச்சனைகள் முடியும் என்ற நம்பிக்கையாவது வரணும் இல்லையா? அந்த நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற, வருத்தி கொண்டிருக்கிற, உங்களை தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற, வருமானம் இல்லாமல் இருக்கின்ற, நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கின்ற, குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கின்ற, மனக்கலக்கம் இருக்கின்ற, உடல்நிலை சரியில்லாத இந்த அஷ்டமச்சனி அமைப்பு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தோட மார்ச் எண்டிலிருந்தே அப்படியே அஷ்டமச்சனியை விலகி விடுகிறது. ஆகவே எல்லா நிலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு சமாளித்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அதற்கேற்ப ஒரு கரம் கோர்ப்பு நிகழ்ச்சிகள், யாராவது ஒருத்தர் உதவி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக, ஓய்வு நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபச்சந்திரனாக இன்றைக்கு கடன், நோய் எதிர்ப்பு, வம்பு வழக்குகளை தீர்க்கக்கூடிய அமைப்பில் லாபச்சந்திரனாக சந்திரன் இருக்கிறார். 11ஆம் இடத்து சந்திரன், அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருப்பது நம்முடைய அத்தனை அமைப்புகளும் எதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல நம்மை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்பதை உணர்கிறோமோ, அந்தந்த இடங்களெல்லாம் தடையை நீக்கிவிட்டு நாமே முன்னேறி வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. தலைமை ஏற்பதற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு. ஒரு சில நிலைமைகளில் பார்த்திங்கன்னா இவர் நமக்கு சரிப்பட மாட்டார் என்கின்ற ஒரு அமைப்பு அப்படியே உறுதியாக மனதிற்குள் தோன்றக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. மூத்தவங்க கிட்ட இன்றைக்கி சிம்மராசிக்காரர்கள் எல்லோருமே கொஞ்சம் சமாதானமாகவே போவீங்க. ஒரு நிலையில் உங்களுடைய நன்மைக்காகத்தான் சில விஷயங்களை செய்தேன் என்பதை அண்ணன், அக்காள் போன்றவர்களிடம் எடுத்து சொல்லி இளையவர்களான சிம்மராசிக்கார தம்பி, தங்கைகள் இன்றைக்கு பெரியவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளான இன்றைக்கு குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி கூட இருக்கும். ஒரு சிறிய சம்பவம் நடந்து அதன் மூலமாக குடும்பத்தினர் அனைவருமே ஒருங்கிணைந்து தங்களுடைய மன வேற்றுமைகளை கலைந்து கொள்ளக்கூடிய நாளாக, என்ன இருந்தாலும் நேரடித்து நேர விலகாதுங்க, இவர் என்னுடைய இரத்த சம்பந்த உறவினர், இவருடைய அண்ணன், தம்பி, அப்பா, பெரியப்பா போன்ற அத்தனை உறவுகளையும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மராசிக்காரங்க எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஜீவன அமைப்புகள். எந்த இடத்துலேருந்து காசு சம்பாதிக்கிறீங்களோ அந்த இடத்துல இன்றைக்கு வலுவான சம்பவங்கள் நடக்கக்கூடிய, சிலருடைய மனமாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். ஒரு உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்பு. தனியாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல உதவியாளர் கிடைச்சார்னா, அல்லது ரெண்டு மூணு நல்ல வேலைக்காரங்க கிடைச்சாங்கன்னா அவங்கள வச்சு இந்த தொழிலை விருத்தி பண்ண முடியும், அவங்களுக்கும் நல்ல சம்பளம் கொடுப்பேன், எனக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் என்கின்ற முதலாளி ஆக வேண்டும் என்கின்ற துடிப்பில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அவரவருடைய ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கேற்ப இன்றைக்கு ஏதாவது ஒரு நிலையில் பைக்கில் போகிறதோ, காரில் போகிறதோ, பஸ்ஸில் போகிறதோ, ட்ரெயினில் போகிறதோ, ஏதோ ஒரு பயணம் இன்றைக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பயண நாளாகவும் இந்த நாளை கன்னிராசிக்காரங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட பயணத்தின் மூலமாக சில பல அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அல்லது தொழில் முனைவோருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள், யோக அமைப்புகள், பணம் வரக்கூடிய ஒரு அமைப்புகள், சந்திப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய தர்மகாதிபதி யோகம் சொல்லக்கூடிய ஓரளவு நல்ல நிலையில் ஒரு சிறப்பான அமைப்பில் இருக்கிறார். என்னென்னா, தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு இன்றைக்கு வருமானம் வரக்கூடியது தானம் செய்யக்கூடிய அளவிற்கு ஓரளவுக்கு கூடுதல் வருமானமாக, அவரவருடைய சக்தி கேட்டாற் போல் 100 ரூபா வருமானம் வர்றவங்களுக்கு கூடுதல் 1000, 5000, 10,000 எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் விட கொஞ்சம் அதிகமாக வந்து அடுத்தவருக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தெய்வ திருப்பணி, தெய்வ கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒன்று ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு புனிதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நிம்மதிகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் அது இல்லை, இது இல்லை, கணவர் இப்படி இருக்கிறார், குழந்தைகள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது, எல்லா பொறுப்பையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்ன யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு பொறுப்புள்ள அம்மாக்களாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்குறதும், கணவர் உங்களுடைய வேலை பளுவை புரிந்து கொள்வதுமான ஒரு ஆறுதலான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆயினும் சந்திரன் வளர்பிறையில் இருக்கிறனால அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள், கெடுதல்கள் எதுவுமே நடக்காது. ஆனாலும் மனம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், பதட்டமாக இருக்காது, கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே, கூடுதல் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. மனம் இயல்பாக இல்லாத போது எந்த விதமான ஒரு முடிவையும் இன்றைக்கு எடுக்கக்கூடாது. ஒரு சில நிலையில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி விட்டேனே பார் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, இன்றைக்கி அவனை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடணும், ஒன்று நானா அவனான்னு பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு நிலையில் முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளில் சிலரிடம் மோதக்கூடிய அமைப்புகளில் இன்றைக்கும் நாளைக்கும் மோதிவிடாமல், முடிவெடுக்காமல் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும் பயணங்கள், நீண்ட தூர பயணங்களின் போது பணம், நகை போன்றவர்களை கொண்டு போகிறவங்க அவங்களுடைய சூட்கேஸு, அவங்களுடைய பேக்கு மேலேயே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இன்றைய நாள், நாளைய நாள். வங்கிக்கு போகிறவங்க, பணம் எடுத்துகிட்டு வரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சமூக ஊடகங்களில் அறிமுகம் இல்லாதவர்கள் எதையாவது கேட்குறாங்க அப்படின்னா அது வந்துட்டு பதில் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. செல்ஃபோனில் வர்ற தகவல்களை நம்பாமல் இருக்க வேண்டியது. மிக குறிப்பாக ஓடிபி கேட்குறாங்கன்றதை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய ஒரு சந்திராஷ்டம நாள் விருச்சிகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தச்சந்திரன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி உறவு ரொம்ப இணக்கமாக இன்றைக்கு இருக்கும். மனைவி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களே இன்றைக்கு கணவன் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு குடும்பத்துடைய தூணே மனைவி தான் என்பதை ஒரு தனுசு ராசிக்கார ஆண்கள் அவ்வளவு பேரும் மனசார ஒத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களின் பெருமைகள் ஆண்களுக்கு தெரியக்கூடிய நாள்னு கூட சொல்லிடுவேன். 7ஆம் இடத்துல இன்றைக்கு சுபச்சந்திரன் வலுத்திருப்பதால் 35 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்குமே அபிலாஷைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆசைகள், தேவைகள் பூர்த்தி செய்யப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கலை, பெண் குழந்தைகளுக்கு வளைகாப்பு போன்ற அமைப்புகளை செய்து பார்க்க முடியவில்லை, அவர்களுக்கு கல்யாணம் ஆகியும் இன்னும் 2-3 வருஷம் ஆகியும் ஒன்றுமே இல்லையே, இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை, திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கிறது, எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல, உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், யாரை கேட்பது என்பது கூட கொஞ்சம் தெரிய மாட்டேன் என்கிற மாதிரியான குடும்ப குழப்பங்களில் இருக்கக்கூடியவர்கள், சில நட்புகளில் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரங்களுக்கும் வயது கேட்டார் போல் அதற்கான தீர்வுகள் தெரியக்கூடிய, கொஞ்சம் நிம்மதி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 20 வயது வாலிபர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மாலைக்கு பிறகு நல்ல இனிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் தனுசுக்கு இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளும் விலகக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு.
உங்களை பார்த்து எள்ளி நகையாடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கிண்டல் பண்ணுறது, பின்னாடியே வந்து பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளோடு உங்களை சம்பந்தம் இல்லாமல் ஒரு நிலையில் சீண்டி பார்த்து கொண்டிருந்த அனைவருமே இன்றைக்கு உங்களுடைய விஸ்வரூபம், உங்களுடைய திறமைகள் அவ்வளவையும் பார்த்து வாயடைத்து நீங்கள் அப்படி எதிரில் வரீங்கனாலே அப்படி இந்த பக்கம் போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக, ஓய்வு நாளாக இருந்தாலும் முழுக்க உங்களுக்கு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த 2-3 வருஷமாக நடந்த விஷயத்தின் காரணமாக இந்த மகர ராசிக்காரன் அவ்வளவுதான் என்று முடிவு கட்டினவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மகரம் தான், மகரம் என்றைக்கும் சிகரம் தான் என்பதை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா நிலைமைகளிலேயும் கிரகங்கள் அப்படியே சாதகமான ஒரு திருப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் 30 வருடம் வாழ்ந்தவன் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு சாதாரண 3 வருஷம் என்னை போட்டு இப்படி அலக்கழிச்சிருச்சு, ஆனால் மறுபடியும் நான் எழுந்திருத்து விட்டேன் என்பதை மனதளவில் நீங்கள் உணர தன்னம்பிக்கை வரக்கூடிய, கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் திரும்ப வரக்கூடிய நாள். ஒரு 50-60 வயது கடந்தவர்கள் எல்லாருமே ஒரு 10-20 வயது குறைந்தாற் போல உணரக்கூடிய அளவிற்கு ஆரோக்கியம் மற்றும் மன உறுதி மற்றும் புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள். மகரத்திற்கு எதிர்காலம் தெரியக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கு. சில பல வாரங்களுக்கு பிறகு கும்பராசிக்கு அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். அந்தளவுக்கு கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 50-60 வயசுக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய நிலைமைகள் இல்லை, குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகளோடு விட்டுருது. ஆனால் ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது அத்தனை கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் வேலை தொழில் அமைப்புகளில் சங்கடங்கள் அல்லது சொந்த வாழ்க்கையை எப்படி சீராக்கிறது என்பது மாதிரியான மன அழுத்தங்களோடு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படியே இன்று முதல் படிப்படியாக தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அவிட்டம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்ஜுக்கு வரோம்னு சொல்கிறோம் இல்லையா, சோதனைகளின் முடிவுக்கு வரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். சோதனைகள்லாம் முடிவுக்கு வரப்போதுங்க, அந்த முடிவு அன்றிலிருந்து ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு நல் ஆரம்பம் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு 100% சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 70-80% சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு என ஒரு நிலைமையில் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை அமைப்புகளும் அதிர்ஷ்டம் இனிமேல் நம்ம பக்கம் இருக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய யோக அமைப்புகளும் இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக 20-30 வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வேலை சார்ந்த துறை சார்ந்த அமைப்புகளில் நற்பெயர் கிடைக்கக்கூடிய, அடுத்து இன்று ஓய்வாக இருந்தாலும் நாளை முதல் நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பயணம் மற்றும் கல்வி அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள். இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணம் பலருக்கு வரும். குலதெய்வ தரிசனமாக இருக்கலாம், ஒரு இஷ்ட தெய்வ தரிசனம், குலதெய்வ தரிசனம் போன்ற ஆன்மீக தரிசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே இளைய பருவத்தினரை தாண்டி இருக்கின்ற முதிர் பருவம்னு சொல்லுவோம்ல, ஒரு 40 வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள், குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம் என்பதில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தெளிவுகள், அவங்கக்கிட்டே கேட்டு அவங்க விருப்பத்துக்கு விட்டுறலான்ற மாதிரியான ஒரு முடிவு இன்றைக்கு வரும். எப்பொழுதுமே குழந்தைகளை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் குழப்பி தான் விட்டுருவாங்க. எதாக இருந்தாலும் அப்பா அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை படிக்கிறேன் அப்படின்னு குழந்தைகள் சொல்லும் பொழுது அவர்களுடைய விருப்பத்தை தெரிந்து அவர்களின் வழியிலேயே போவது தான் நல்ல புத்திசாலித்தனமான தகப்பன், அவர்களுடைய தாயினுடைய ஒரு நல்ல அணுகுமுறை என்பதை இன்றைக்கு மீனராசிக்கார பெற்றோர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டு வைக்கலாமா அல்லது ஹாஸ்டலில் குழந்தைகளை சேர்க்கலாமா என்பது போன்ற அமைப்புகளுக்கு தீர்வுகள் குழந்தைகளை நம்மகிட்டேயே வச்சுக்கலாம் என்கின்ற ஒரு மன அமைப்பு, ஒரு மன சம்மதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. இளைஞர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கல்வி மேன்மை கிடைக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மீனத்தினர் எல்லோருக்கும் இன்று. பெரும்பாலான ஜோதிடம் பார்க்க போகிறவர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு மனதை உறுத்தக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா ஜோதிடர்களும் ஒரே மாதிரியான பலன் சொல்கிறது இல்லையே, ஏங்க ஐயா அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. அதாவது ஒருவரிடம் 4 பேர்கிட்ட பொருத்தம் பார்க்க போகிறோம், ஒரே ஜாதகங்களை கொண்டு போகிறோன்னு வைங்க, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்யலாம்னு 2 பேரும், திருமணம் செய்யக்கூடாதுன்னு 2 பேரும் சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம்,
ஒரு 3-4 மருத்துவர்கிட்ட போகிறோம்னு வைங்க, அவங்க 3-4 பேரும் ஒரே மாதிரியான நோயைத்தான் சொல்கிறாங்க, ஒரே மாதிரியான அந்த நோய்க்கான மருந்தைத்தான் சொல்கிறாங்க. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் பேசிக்கில் வித்தியாசம் இருக்காது. ஆனால் அது மாதிரியான ஒருமித்த கருத்து, ஒருமித்த பலன், ஒரே மாதிரியான பலன்களை ஜோதிடர்கள் சொல்கிறது இல்லையே ஏன் என்கின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. உண்மையை சொன்னால் மருத்துவம் என்பது ஒரு மாதிரியான கல்வி முறை. ஆனால் ஜோதிடம் என்பது கல்வி முறை இல்லைங்க, அது ஒரு அனுபவம் தேவைப்படக்கூடிய ஞான முறைன்னு சொல்லுவேன். கல்வி வேறு, ஞானம் வேறு. நீங்கள் முறைப்படி ஒரு 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் படித்து விட்டு வந்து விடலாம், அது ஒரே ஒரு ஃபார்முலாக்குள்ளே அடங்கிடும். படிக்கவே முடியாத ஞானத்தின்பால் உணரக்கூடிய ஒரு கலையாக ஜோதிடம் இருக்கும்போது மட்டும்தான் இங்கே முரண்பாடுகள் வருகின்றன. நான் அடிக்கடி சொல்வதை போல ஒரு வகுப்பில் 40 பேர் இருக்கிறாங்க மாணவர்கள். அதில் முதல் ரேங்க் எடுக்கிற மாணவருக்கும் மாணவன் தான் பேர். கடைசி ரேங்க் எடுக்கக்கூடிய 39, 40, 38, 35 அந்த கடைசி லாஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கும் மாணவர்கள் தான் பேர். ஆக ஜோதிடர்களுடைய ஞானம் என்பது, ஜோதிடர்களுடைய அனுபவம் என்பது பல்வேறு வகையானது என்பதன் காரணத்தினாலே தான் முதல் மார்க் எடுக்கக்கூடிய மாணவராக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் ஒரு பலனையும், கடைசி மாணவராக இருக்கக்கூடிய லாஸ்ட் பெஞ்ச் மாணவராக இருக்கக்கூடிய ஜோதிடர் ஞானத்தின்பால் கொண்ட குறைவின் காரணமாக வேறு மாதிரியான முடிவுகளையும் சொல்கிறார். இது ஒரு தவிர்க்கவே முடியாத ஒன்று. அதாவது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கல்வி முறை என்பது ஜோதிடத்தில் இல்லை, அது வரவும் முடியாது. ஏன்னா மிகப்பெரிய வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஞானக்கலை இந்த ஜோதிட கலைங்க. மருத்துவம் அப்படி இல்லைங்க, மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் படிக்கலாம். 5 வருடம் MBBS, அதற்கடுத்து 2 வருடம் ஒரு முதுநிலை படிப்பு என்பதை முடித்து விட்டு அதனை எடுத்து அனுபவம் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆனால் ஜோதிடம் அப்படி அல்ல. நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்து கொண்டு ஒரு நிலையில் குருவின் எல்லைக்கு வருவதற்கு, குருவின் அருகே வருவதற்கு கூட தன்னுடைய வாழ்நாள் இறுதி தேவைப்படும் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் ஞானக்கலையாக இருப்பதன் காரணமாக தான் அவரவருடைய ஜாதகத்தில் புதன் எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறாரோ அதற்கேற்றார் போல பரம்பொருள் அவருக்கு ஜோதிடத்தை தெரிய அனுமதிக்கிறது என்பதை நான் அடிக்கடி சொல்லியும் எழுதியும் வருகிறேன் இல்லையா. அதை போல ஜோதிடருடைய ஞானம், ஜோதிடருடைய அனுபவத்திற்கேற்றார் போல பலன்கள் மாறுவது என்பது இங்கே நிச்சயமாகவே தவிர்க்க முடியாது. இன்னொன்று, இப்போ நீங்கள் பொருத்தம் பார்க்குறத பற்றி விளக்கம் கேட்குறீங்க. இந்த பொருத்தம் பார்க்குறத பற்றி விளக்கத்தை பற்றி நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த 10 பொருத்தம் என்கின்றது 10ஆவது பொருத்தமாகவே இருக்கிறது என்பது தான் உண்மை. அதை உணர்ந்தவர்கள் 10 பொருத்தத்தையும் தாண்டி சில பேர் 10 பொருத்தத்தையே பார்க்கறதில்ல. பெரும்பாலும் இப்போது அந்த 10 பொருத்தம் பார்ப்பது என்பது கைவிடப்பட்டு கொண்டே வருகிறது. ஏன்னு சொன்னால் 10 பொருத்தம் பார்த்தும் தம்பதிகள் நன்றாக இல்லையே, விவாகரத்து அதிகரித்து கொண்டே வருகிறதே என்கின்ற அமைப்பு வந்து விடுகின்ற போது இங்கே விழிப்புணர்வு என்பது பொருத்தம் பார்க்க போகின்றவர்களுக்கும் பொருத்தம் பார்க்கின்ற ஜோதிடர்களுக்கும் வந்துவிட்டது அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ இன்னும் 10 பொருத்தத்தையே பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒருவருக்கு தவறான முடிவு வந்துடுது, இது சரியில்லைன்னு சொல்லுவார். இந்த 10 பொருத்தத்தையும் தாண்டி எல்லா விதமான அமைப்புகளையும் அனுசரித்து பார்க்கக்கூடிய அனுகூல பொருத்தத்தை பார்க்கக்கூடியவர் இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னுவார். இது மாதிரியான சில விஷயங்களில் தான் இந்த ஞான பேதம் என்கின்ற அவரவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் மாறுபாடுகள் வருகின்றன என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.